என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வீட்டில் இருக்கிற மோடம் உட்பட எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னை கைது செய்து என்னுடைய போன் கிடைக்கலன்றதுக்காக இவ்வளவு நேரம் வீட்டில் தலையீடாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். காரணம் கையாளர் திமுக அரசு. கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜிபேல எங்க எம்ப்ளாய்க்கு 91,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்கான். அதை நான் மிரட்டி வாங்க சொன்னதா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சார் பத்திரிகையாளர் சிறப்பு கொடுக்குறீங்க? ஸ்டாஃப் அண்ட் 23 கம்ப்ளைண்ட் உன் மேலே எடுத்து வச்சிருக்காங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு வெளில வர விடாம பண்ண போகிறாங்க. நீ டேமேஜ் ஆகிறத நாங்கள் விரும்பலை. நீ நல்லா இருக்கணும். அதுக்காக நான் சமாதானம் பேசுகிறேன். நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, சமாதானம் பேசாதீங்க. நான் அழிஞ்சு மண்ணோட மண்ணா போனாலும் தயவு செய்து சமாதானம் இந்த பொறுக்கிங்க எவங்கிட்டையும் பேசாதீங்க. ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் மானத்தோடு வாழணும் ஃபெலிக்ஸ். ஜெயிலுக்கு போகக்கூடாது, இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பொறுக்கிங்கிட்ட போய் நான் கையேந்தி நின்னேன்னா நான் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன பொருள்? இன்னைக்கு காலையில் சவுக்கு சங்கரின் துணைவியாராகிய மாலினி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாவே நினைக்கல. நம்ம த்ரில்லிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ். அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு பிளஸ் 4 அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க. மொத்தம் 20 எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3-4 மாசம் வெளியே வர முடியாது. அதனாலதான் இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க. ஜனநாயகத்துக்காக தான் நின்றுக்கோம், படிச்சதே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிக்கணும் அப்படின்னு ஒரு டைம்ல முடிவெடுத்தேன். அதுக்கான பின் விளைவுகள் தான் இது. அதை எதிர்கொள்ள தயாரா தான் நான் இருக்கேன். இது ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க, ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ லாயர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப வரைக்கும் உங்களோட பேச முடியுது. இதுதான் நிலைமை. சோ சிச்சுவேஷன் என்னன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் நான் நினைச்சிருக்கேன். எப்பவுமே கூட நின்றுருக்கீங்க, உங்களை ஒரு குடும்பமா நான் பாக்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். சோ நன்றி. சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு. நாங்கள் இன்னும் கதவு திறக்கல, வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே திறங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் எங்களை கைது பண்ண வந்திருக்காங்க. நான் இன்னும் வீட்டை திறக்கல, எங்கள் அட்வொகேட் வரட்டும், அதுக்கப்புறமா வீட்டை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்லேயே கதவை சாத்தி உள்ளே உட்கார்ந்துருந்தாரு. அடுத்து போலீஸ் வந்தது. கதவை உடைச்சி உள்ள பூந்தாங்க. சோதனைகளை போட்டாங்க. எங்கேயாவது பணம் பதுக்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு, பணம், நகை, வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா, எல்லாத்தையும் சோதனை போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சவுக்கு சங்கரையும் கைது பண்ணிட்டாங்க. மேலும் சவுக்கு சங்கருடன் பணியாற்றிய மற்ற ஊழியர்களையும் கைது செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க.
எப்படியும் சவுக்கு சங்கர் வர தேர்தல் அப்போ வெளியில இருக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் வெளியே விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா 22 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த 22 எஃப்ஐஆர்லயும் என்கொயரி இருக்கும். வர 2026 சட்டமன்ற தேர்தல் அப்போ சவுக்கு சங்கர் வெளியே இருக்க மாட்டாரு, ஜெயில தான் இருப்பாரு அப்படிங்கறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு. இது என்னோடதுங்க சார், நீங்க வந்து செக் பண்ணுங்க சார். எடுத்து கொடுப்பா, நீ தான் எடுத்து கொடுக்கணும். கேஷ் எடுத்து கொடுங்க. அந்த கேஷ் எடுத்து வேற டேப்லெட்ஸ் இருக்கு, வேற ஜூஸ் வேற எதுவும் இல்லை. கார் டிரைவர் யாரும் இருக்கு. 500 மட்டும். கார் கீ எங்க இருக்கு? மொபைல் இல்ல தம்பி, கார் கீ எங்க இருக்கு? கார் கிட்ட தான் சார். அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே பார்த்துக்கோங்க. அவ்வளவுதானே. லாக் பண்ணிருங்க. அப்படி லாக் பண்ண முடியுமா? அப்படி விட்டுலாம். நீங்க சரி சரி.